ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ட்ரெடிஷ்னல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸோடைய பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை 4 துணி வர மாதிரி 2 ஃபோல்டு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸோடைய லெங்க்த் எவ்வளோன்னு பாருங்கள். லெங்க்த்தில் இருந்து அந்த பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஷோல்டர்லேருந்து அந்த பட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 11.5 இருக்குது. நீங்கள் ரொம்ப இழுத்து வச்சு அந்த டாட்டில் இருந்துலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக போட்டு எடுத்து பாருங்கள். அப்போ 11.5 வரும். 11.5க்கு அப்புறம் நம்ம பட்டி 3 வச்சுருப்போம். அந்த 3 இன்ச்சை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 3 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கணும். பட்டியில் எடுத்துக்கிட்டு தையலுக்கு ஒரு ஆஃப் அளவும் கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வரும். கரெக்டாக 3 இன்ச்சஸ் விட்டிங்கன்னா மேலே தையலுக்கான அளவும் இல்லாமல் போயிடும், கீழே மடித்து தைக்கிறதுக்கான இதுவும் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 3 எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸோடைய அந்த பட்டியோடைய அகலத்தை எடுத்து பார்க்குறேன். அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, எனக்கு 8.75 இருக்குது. கரெக்டாக 8.75 வருது. மேல் பாகத்துலேயே எடுத்துக்கோங்க. நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்காமல் அந்த பட்டியோடைய ஸ்டார்டிங்லேருந்து மேலேருந்து எடுத்து பாருங்கள். 8.75 வரும். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி அங்கேருந்து 8.75 ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 8.75 மார்க் பண்ணிட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு 1.5 இன்ச்சு வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கோடு போட்டோன்னா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் கிடைக்கும். அதில் தான் நம்ம பட்டி வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அங்கேருந்து மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக துணி வரலாம் போட்டுட்டு, இப்போது நம்ம 4.5 எடுத்தோம் இல்லையா, இந்த பக்கம் ஃபோல்டு பக்கமாக, அங்கேருந்து அந்த நேர்கோடுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிளாத் கிடைக்கும். இப்போ இதில் தான் நம்ம பட்டி வெட்ட போகிறோம். அப்புறம் மேல் பாகத்தில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அது ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸில் அந்த பட்டியோடைய வளைவு வர்றதுக்காக. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பட்டி நம்ம டாட்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக உட்காரும். இப்போ பாருங்கள், 3/4 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது பட்டியோடைய மேல் பாகத்தில். இப்போ இந்த சைடில் இருந்து இந்த சைடுக்கு அப்படியே ஒரு கர்வ் கொடுக்குறோம். பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு வளைவு. அப்போ தான் பட்டி கரெக்டாக உட்காரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டிங்கன்னா அந்த வளைவு கிடைக்காது, ஷேப் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கரெக்டாக 3/4 இன்ச்சு ஒரு டாட் வச்சு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரை அப்படியே கனெக்ட் பண்ணிடணும் அதோட. அப்போ அழகான ஒரு கர்வ் கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பட்டியை அப்படியே வெட்டி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே இந்த கோட்டில் இருந்து மேல் பக்கமாக அப்படியே வெட்டி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பட்டி கிடச்சிரும். இப்போ சைடில் இருக்க துணியெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஐப்பட்டி, ஊக்குப்பட்டி இதெல்லாம் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த கிளாத்லாம் யூஸ் ஆகும். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக வச்சு நம்ம எடுத்தோன்னா துணி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அந்த கர்வ் அப்படியே வெட்டிடணும். வெட்டி எடுத்துட்டு நம்ம கீழ்பாகத்தில் இருக்க கூடையும் அப்படியே வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு பட்டி கிடச்சிரும். 4 பட்டி ஏன் வைக்கிறோன்னா, அதாவது ஒரு சைடுக்கு 2, இன்னொரு சைடுக்கு 2 வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அந்த பட்டியில் சிங்கிள் பீஸ் வச்சு தைக்கும்போது அவ்வளோவா ஸ்டிப்னஸ் அந்த இடத்துல வராது. அதனால் நம்ம 4 பீஸ் வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 3ன்னு கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டை அப்படியே வெட்டி விட்டுடலாம். அப்போ தான் 4 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக இருக்குங்க. இது இந்த மாதிரி தான் பட்டி நம்ம வெட்டணும். கஷ்டம் எதுவும் இல்லை, ஈஸி தான்.
இப்போ பாருங்கள் 1 2 3 4 பட்டி இருக்குது. இன்னும் வேணால் ஒரு பட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி இதெல்லாம் வந்து நம்ம வெட்டிக்கலாம். அதுக்காக இந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இதை எப்படி வெட்டுறதுன்னு நான் உங்களுக்கு அப்போயே சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா, நம்ம வெட்டினதில் துண்டு பீசஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த பீசஸ்லாம் எடுத்து அதில் ஓரளவுக்கு பெருசாக இருக்க கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எப்பயுமே அந்த கிளாத்தை வந்து நேராக வச்சு மார்க் பண்ணாமல் அந்த கிளாத்தில் சைடாக தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டணும். நேராக நீங்கள் கோடு போட்டு நேராக வெட்டிட்டிங்கன்னா கிராஸ் பீஸ் வராது. இந்த மாதிரி துணியில் வந்து கிராஸாக தான் 1.5 இன்ச்சு நீங்கள் எடுத்து அப்படியே கோடு போட்டு இதை வந்து ஒரு பட்டி அழகாக வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. கிராஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஸ்ட்ரைட் பீஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வளைஞ்சு கொடுக்காது. அந்த மாதிரி வெட்டுறது தப்பு. இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நெக்கெல்லாம் கரெக்டான ஒரு ஷேப் கொடுக்க முடியும். மிச்சம் இருக்க துணி எல்லாத்தையுமே இதை மாதிரி 1.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு கரெக்டாக அகலம் வர மாதிரி கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா துணியிலையுமே இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே கிராஸ் பீஸை வந்து நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸை எழுதிங்கன்னா நேராக தான் அந்த கோடு வரும். ஆனால் கிராஸ் பீஸை நீங்கள் வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அது அழகாக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அப்படியே விரிஞ்சு கொடுக்கும் நம்மளுக்கு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்தை ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்ட்ரைட் பீஸில் வந்து அந்த கார்னர்லாம் அழகாக வளைஞ்சு கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து எப்பயுமே கிராஸாக போட்டு வெட்டுறோம் நம்ம கழுத்து பீஸை. இப்போ பாருங்கள், கரெக்டாக இது வந்து எட்ஜஸ்லாம் அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே 1.5 இன்ச்சில் கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா பீஸையும் நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கரெக்டாக வரும். இல்லைனா ஒரு இடத்துல சின்னதாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் இருக்கும். அந்த மாதிரி மடித்து தைக்கும்போது அப்போ ஹெம்மிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எப்பயுமே ஹெம்மிங் ஊப்பட்டி ஐப்பட்டிலாம் கட்டும்போது ரொம்ப நீட்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து நீட்டாக தைச்சிட்டு அதை வந்து நெக் ஃபினிஷிங் கொடுக்கும்போதோ ஐப்பட்டிலாம் கட்டும்போதோ கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த ப்ளவுஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வெட்டின பீஸெல்லாம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸ்குள்ளே வச்சு அப்படியே மடித்து எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம வெட்டின பீஸெல்லாம் எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சுற்றி கட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. தேவைப்படும் போது எடுத்து நம்ம தைச்சிக்கலாம்.